சமீபத்தில் நம்ம தல அஜித்குமார் வந்து ஒரு சிலையினுடைய காலை தொட்டு முத்தம் கொடுத்துருப்பாரு. இந்த வீடியோ வந்து இந்தியா ஃபுல்லா வைரலா போச்சு. நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்திருக்கும். தமிழ் சினிமா உலகம் அப்படின்னாலே ஒரு ஆளுமையான நடிகர் அப்படின்னா அஜித்குமார் தான் எடுத்துப்போம். அவரே வந்து ஒரு சிலையினுடைய காலை தொட்டு முத்தமிடுறாருன்னா அந்த சிலை யாருடையது, யார் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலா இந்த சிலை யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலே ஒரு மிகப்பெரிய F1 ஃபார்முலா கார் ரேசருடைய சிலையுடையது. அவருடைய பெயர் என்னன்னா ஆயர்டன் செனா அப்படிங்கிறது. துரதிருஷ்டவசமா 1994 சான் மெரினோ கிராண்ட் பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கார் ரேஸ் இட்டாலியில நடந்தது. அந்த கார் ரேஸ்ல நடந்த விபத்துல இவர் உயிரிழந்துட்டாரு. இவர் கார் ரேஸ் மேல இருந்த ஆர்வத்தினால 13 வயசுலயே தன்னுடைய கெரியரை கார் ரேஸ்ல ஆரம்பிச்சிருக்காரு. ரொம்ப பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1984 இருந்து 1994 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷம் மட்டுமே ஒரு கார் ரேசிங்ல ஈடுபட்டு இருக்காரு. 1984 இருந்து 1994 வரைக்கும் இவர் கலந்துகிட்ட F1 ஃபார்முலா ரேஸ்ல கிட்டத்தட்ட 11 பட்டங்கள் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ எந்த வகையில பார்த்தாலும் நம்ம அஜித்குமார் அவர்களுக்கும் சென்னா அவர்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருந்திருக்கணும்ல. எஸ், ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னா அவர்கள் பயன்படுத்தின பிராண்ட் கார் வந்து மெக்லரன் அப்படிங்கிற பிராண்டோடைய காரு. அதே பிராண்டோடைய கார் மெக்லரனை தான் இப்போ நம்ம தல அஜித்துமே கார் ரேசிங் பயன்படுத்திட்டு இருக்காரு. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சில தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சூப்பராக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.